நேத்து சீமான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுசரிச்சிருந்தாங்க. கோவையில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடத்தி அங்கே அவர் பேசினார். அவர் பேசினதுல ரொம்ப முக்கியமான செய்தியா மாறி இருப்பது தேர்தல் குறித்து அவர் பேசினது தான். தொடர் தோல்விகள் வருதே, நம்ம தோண்டு போயிட மாட்டோமா, இல்லை உங்க கட்சிக்காரங்க தோண்டு போயிட மாட்டாங்களான்னு எல்லாரும் என்ன கேட்குறாங்க. என்னுடைய தம்பிகள் அப்படி கிடையாது, இது கொள்கைக்காக வந்த ஒரு கூட்டம், ஒரு தேர்தல் வெற்றி தோல்வின்றதுக்காக நாங்கள் வரலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த தேர்தலையும் நான் தனிச்சு தான் நிற்பேன் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜாவே கொடுத்துருக்காரு. கடந்த சில மாதங்களா ஒரு டிபேட் இருந்தது, சீமான் நாம் தமிழர், சீமான் அதிமுகவோடையோ இல்லை பிஜேபியோடய கூட்டணி வச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப இவர் போய் சந்திச்சுட்டாருன்னு சொன்னாங்க, அவர் இல்லைன்னு மறுத்தாரு. இப்படி பல விவாதங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. சமீபத்துலதான் அவருக்கு தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து சின்னமும் கிடைச்சிருக்கு. இந்த சின்னம் வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு முதல் பொதுக்கூட்டத்துல தொண்டர்களை சந்திச்சு பேசுறாரு. இவ்வளவு உறுதியா தனித்துதான் போட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் என்ன ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறார்? திமுக, அதிமுக, பாஜக அந்த மூன்று கட்சிகளை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுமே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே ஏதோ ஒரு பெரிய கட்சிகளோட கூட்டணி சேர்வார்கள் அல்லது ஒரு மூன்றாவது கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக பேசப்பட்டது. அதுல பிரதானமாக பேசப்பட்டது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவர் அதிமுக பாஜக கூட்டணியில போறாரா, இல்ல விஜய் தலைமையில ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ண போறாங்க, அதுல அவர் முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுவார் அவருடைய கட்சி அப்படின்னு பேசப்பட்டது. அதுல தாவேகா, பாமக, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு புது அலைன்ஸ் உருவாக போகுது. இப்ப 2016 மக்கள் நல கூட்டணி மாதிரி இந்த அலைன்ஸ் இருக்காது. மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரையில விஜயகாந்த் அப்போ ஒரு சோர்வான நபராக இருந்தார். அவருக்கு உடல் பாதைகள் இருந்தது. அவர் உடல்நலம் சரியில்லாத போது அந்த தேர்தல் அவர் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருந்ததுனால அந்த தேர்தல் அப்படின்றது அவங்க எதிர்பார்த்த மாதிரி அமையல. ஆனா இந்த கூட்டணி அப்படின்றது ஒரு வலுவான கூட்டணியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. காரணம், விஜய் அப்படின்றவர் ஃப்ரெஷ்ஷா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி அவர் அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. அப்ப ஒரு புதிய உத்வேகம் அப்படின்றது இளைஞர்கள் மத்தியில இருக்கும். ஏற்கனவே சீமான் தனித்து இங்க போட்டிட்டு களம் கண்டுகிட்டு இருக்காரு. அவர் தொடர்ச்சியா அவருடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தி வராரு. இப்ப பாமக பொறுத்தவரையில ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்ப இந்த மூன்று கட்சிகளும் இணையும் பொழுது ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வேற ஏதாவது சின்ன கட்சிகள் கூட்டணி சேரணும்னு நினைத்தா கூட இந்த கட்சி இந்த கட்சிகள், இந்த மூன்று கட்சிகளோடு அவர்கள் சேர்வது அப்படின்றது அவர்களுக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்குன்னு நிறைய பேசப்பட்டது. ஆனா இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில சீமான் அவர்கள் நேற்று உறுதிபட பேசியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி அவர் பேசினதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செய்தியாளர் சந்திப்புல கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் பதில் கொடுத்திருப்பாரு. பட் ஆனா எலெக்ஷனை பொறுத்தவரையில நமக்கு இன்னும் ஒரு 10 மாத காலங்கள் இருப்பதுனால உடனடியாக யாரும் யாரோட கூட்டணி அப்படின்னு சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. எல்லாமே ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில அவங்க ஒரு டிசம்பர் மாதம் வரையும் மக்கள் சந்திப்பு கூட்டம் அப்படின்னு தொடர்ச்சியாக பண்ணுவாங்க. ஒரு டிசம்பர் மாசம் அவங்களுடைய பொசிஷன் என்னவா இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட அவங்க கூட்டணிக்கு போவாங்க. அதாவது திமுக, அதிமுக தவிர்த்து வேற ஏதாவது ஒரு கட்சி அப்படின்னு பார்க்கும்போது விஜயோட கூட்டணி போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில நாங்க யாரோடவும் கூட்டணி இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காரு. இப்ப சீமானை பொறுத்தவரையில 2016 தான் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாங்க. 1.1% பர்சன்டேஜ் தான், ஓட் பர்சன்டேஜ் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வாங்குறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா 2019 அது 5% மாறுது. 2021 பாத்தீங்க அப்படின்னா அது 6.58% மாறுது. 2026 அவர் அடிக்கடி சொல்ற மாதிரி 36 லட்சம் வாக்குகள் அவர் பெற்றிருக்காரு. 8.2% அது மாறுது. தனித்து நின்று அவர் போட்டியிட்டதுனாலையும் அவர் 8.2% வச்சதுனாலே அவருக்கு ஒரு மாநில அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அவர் ரொம்ப பெருமையா சொல்றாரு, நான் 4 முறை தோல்வி அடைந்திருந்தாலும் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், எல்லா தேர்தல்கள்லையும், ஈவன் இடைத்தேர்தல்கள்லையும் நாங்க தவறாம போட்டிட்டு இருக்கோம். நான் தோல்வியை தழுவிருந்தாலும் 5வது முறையும் நான் தனித்து தான் போட்டியிடுவேன் அப்படின்றத உறுதியா அவர் சொல்றாரு. அதுலயும் நேற்று பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய கேண்டிடேட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதையும் ரிவீல் பண்ணியிருக்காரு. நான் 50-50% கொடுப்பேன். ஆண்களுக்கு 50%, பெண்களுக்கு 50%. அப்ப 117 இடங்கள்ல அவங்க போட்டியிடுவாங்க. அதுல 134 இடங்கள்ல இளைஞர்களுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாமே கவனிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. ஏன்னா சீமானை பொறுத்தவரையில
தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை பத்தி அவர் தெளிவுபடுத்திட்டே வர்றார். நான் வந்து யாரோடையும் கூட்டணி போகல அப்படின்றத. சோ அதனால வந்து நிச்சயமா 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில அவர் யாரோடும் கூட்டணி வைக்க மாட்டார் அப்படின்றது உறுதியா இருக்கு. இப்ப 3வது அணியாக ஒரு அணி உருவாவதற்கான ஒரு சிக்கலையும் அவர் ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேன். சீமானுடைய இந்த முடிவு மற்ற கட்சிகளுக்கு எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. சீமான் எப்படியாவது வருவாருன்னு அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் ஒரு திட்டத்துல இருந்திருக்காங்க. இன்னைக்கு அவர் வரலன்னு சொல்லும் போது அடுத்த கட்டம் என்னன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இப்போ அதிமுக, பாஜக கூட்டணி அமைவதற்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு அரசியல்ல இருந்த நரேட்டிவ்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. இவங்க 2 பேரும் ஒரே அணிக்கு வந்ததுக்கு அப்புறமா வேறு விதமா எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த 5 முனை போட்டின்னு சொல்லிட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சுருங்கிட்டே வந்துச்சு. இப்ப நாம் தமிழரும் அவங்களுடைய ஸ்டாண்டை தெளிவுபடுத்திட்டாங்க. நாங்க தனியா தான் நிக்க போறோம்னு சொன்னதுனால இப்ப மீதம் இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு அது பிரச்சனையா இருக்க போறது இல்லை. ஏன்னா இவர் அங்க அவங்களை எதிர்த்து தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அதிமுக, பாஜகவுக்கு இவர் வந்தால் பெரிய பலமா இருக்கும்னு அவங்க நினைச்சாங்க. அவங்களுக்கு அடுத்து என்ன மாதிரி மூவ் பண்ணுவாங்க, அவங்க யாரெல்லாம் உள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. 2வது தாவேகாவுக்கும் ஒரு ஆப்ஷனா இருந்துச்சு. என்னதான் இடையில நாம் தமிழரோடு டிவிகேக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட சீமானுக்கு எப்பவுமே விஜய் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. விஜயோடு ஒத்து போகக்கூடிய நிறைய அம்சங்கள் அந்த கட்சிக்கும் இருந்ததுதான் நம்ம பார்க்க முடியுது. இப்ப சீமான் எடுத்திருக்கிற இந்த முடிவு இனி வரப்போற நாட்கள்ல தமிழ்நாடு அரசியல் களத்துல எப்படி பிரதிபலிக்கும்னு பார்க்கலாம். இப்ப இதுல வந்து நம்ம கட்சி வாரியாகவே போலாம். இப்ப அதிமுக, பாஜக பொறுத்தவரையில அவங்களுடைய ஸ்லோகன் என்ன அப்படின்னா, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில மேலும் பல கட்சிகள் வந்து இங்க வந்து சேருவாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னது அப்படின்னு பார்க்கும் பொழுது மெகா கூட்டணி அமைப்பதுதான் அவங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு. இப்ப இந்த அதிமுக, பாஜக கூட்டணியில வந்து மெகா கூட்டணியா அது மாறணும் அப்படின்னா உங்களுக்கு பாமக போன்ற கட்சிகள் உள்ள வரணும். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி உள்ள வந்தா தான் அது மெகா கூட்டணி. அவங்களுடைய நோக்கமே என்னன்னா, திமுகவுக்கு எதிராக செயல்படக்கூடிய, திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லா சக்திகளும் ஒரே குடையில் இருக்கணும். ஒரே அணியில இருக்கும் பொழுது நம்ம வந்து நம்மளுடைய ஃபைட்டை டஃபன் பண்ண முடியும், திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்றது தான் அவங்களுடைய தேர்தல் திட்டமாக இருக்கு. அப்படின்றப்ப நாம் தமிழர் கட்சி அதுல இருந்து எக்ஸிட் ஆறாங்க. இப்ப விஜயை பொறுத்தவரையில விஜய்க்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்த ரோலுமே கிடையாது. இது வந்து ஒரு தேர்தல் வியூகத்துக்காக இல்ல வந்து ஒரு திசை திருப்பதற்காக இவங்க பேசுறாங்களே இல்லையா, நம்ம தாவேக்கால விசாரிக்கும் போது அவங்களுக்கு அந்த மாதிரியான எண்ண ஓட்டமோ இல்ல எண்ணங்களோ கூட கிடையாது. எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில போய் நம்ம இடம்பெற முடியும், நம்முடைய கொள்கை எதிரி அப்படின்னு பாஜகவை முழக்கமிட்ட பிறகு எப்படி நம்ம வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. மேபி வந்து அதிமுக தனித்து நின்று அதிமுகவும் தாவேக்காவும் சேருது அப்படின்னா கூட அதுல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல தாவேக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய பிரைமரி எதிரி, முதல் எதிரி அப்படின்றது திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துல கூட அதிமுகவோட இணைந்து செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஆனா பாஜகவும் அந்த கூட்டணியில இருக்கும்போது அந்த கூட்டணியில விஜய் சேருவார் அப்படின்றதுக்கான சாத்தியமே கிடையாது. நாம் தமிழர் கட்சியும் இணைவதற்கான வாய்ப்பு அப்படின்றது குறைவு. அப்ப அந்த கூட்டணி அப்படின்றது ஒரு மெகா கூட்டணியாக அமைவதற்கான வாய்ப்பே இல்லை. இப்ப திமுகவுக்கு எதிரான வாக்குகளை நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் பிரிப்பார், நாம் தமிழர் கட்சி பிரிக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. இப்ப அவங்க வந்து 8.2% வாக்கு சதவீதம் அவங்கள்ட்ட இருந்தாலும் கூட அது நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு கிடைத்த வாக்குகள். இப்ப சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில ஒரு புது நியூ பிளேயர் உள்ள வந்திருக்காரு. அப்ப அந்த பிளேயர் நிச்சயமாக சீமானுடைய வாக்குகளையும் எடுப்பார் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இப்ப சீமான் கட்சி மட்டும்தான் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டா இல்ல, ஒவ்வொரு கட்சிகளும் பாதிக்கப்படும். ஆனா சீமான் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் நீங்க சொன்னது மாதிரி விஜயோட பல விஷயங்கள்ல ஒத்து போகக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அதே நேரத்துல வந்து விஜய் கட்சியில போய் நம்ம சேர்ந்தோம், நம்மளுடைய திறமையை காமிச்சோம் அப்படின்னா மேபி நமக்கு வந்து உரிய அங்கீகாரம் கிடைக்கும் கூட அவங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா தேர்தல் அரசியல் அப்படின்றது வெற்றி பெறக்கூடிய ஒரு அரசியலாக இருக்கா அப்படின்றதையும், பணம் செலவு பண்ணக்கூடிய அரசியல்ல ஈடுபடக்கூடிய அத்தனை பேரும் எண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால வந்து விஜய் கட்சி ஒரு ஆப்ஷனா அவங்க கண்டிப்பா எடுப்பாங்க. சோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது சீமானுடைய வாக்கு சதவீதம் பாதிக்கு பாதி குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தான் நான் பாக்குறேன். ஏன்னா விஜயனுடைய மக்கள் சந்திப்பு கூட்டம் என்ன மாதிரியான ஒரு எழுச்சியை தரப்போகுது அப்படின்றது தெரியல. எப்பயுமே வந்து ஒரு நியூ பிளேயருக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றது எல்லா தேர்தல்கள்லயுமே இருந்திருக்கு. அந்த மாதிரி விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜாக இந்த தேர்தல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது இப்ப சீமான் வர்சஸ் நம்ம விஜய்னு கம்பேர் பண்ணும்போது விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் சொல்றேன்.
ஓகே. சோ அந்த வகையில பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணியில நாம் தமிழர் கட்சியோ இல்ல தாவேகாவோ இணைவதற்கான வாய்ப்புகள் இல்ல. அதை வந்து சீமான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, அதை தெளிவுபடுத்திட்டாரு. அதே மாதிரி விஜயும் தெளிவுபடுத்திட்டாரு. இப்ப அடுத்து நம்ம விஜய்க்கு வருவோம். இப்ப தாவேகா பொறுத்தவரையில உங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கூட்டணி, ஒரு நேச்சுரல் அலைன்ஸா வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. சீமான்டையும் கூட வந்து ஒரு சாஃப்டான ஒரு டச் அப்படின்றது எப்பயுமே விஜய் மேல இருந்துட்டே வந்தது. இப்ப அண்மை காலமா கூட பாத்தீங்க அப்படின்னா அவர் ஏதோ ஒரு கூட்டணியில போய் சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சாஃப்ட் டோனை வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணாரு. அந்த மாதிரியான ஒரு விஜய்க்கு ஏதாவது பிரச்சனை இல்ல விஜய் சார்ந்து கேள்விகள் கேட்டாலும் கூட அவரை வந்து அவருடைய மனது புண்படாமல் பேச தொடங்கினார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அவர் கொஞ்சம் அட்டாக் மோட்ல போய் விஜய டே டு டே பேசிஸ்ல கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருந்தாரு செய்தியாளர்கள் சந்திப்புல. அப்புறம் கொஞ்சம் சாஃப்டன் பண்ணாரு இப்ப ரீசெண்டா. இப்ப இந்த நிலைப்பாடை எடுத்திருப்பதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து விஜய் தலைமையில ஒரு கூட்டணி, மெகா கூட்டணியோ அமைவதற்கான வாய்ப்புகளை இது குறைச்சிருக்கதா நான் பாக்குறேன். இப்ப திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் எந்த வகையிலும் அவங்களுக்கு பாதிப்பு வராது. திமுக கூட்டணியில இருந்து எந்த கட்சிகளும் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா அவங்க யாரும் வெளியே வரமாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து களம் நன்றாக புரிஞ்சிடும். சீமான் வந்து ஒரு பக்கம் பிரிப்பாரு, அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கும், விஜய் ஒரு பக்கம் பிரிப்பாரு. அப்போ வந்து நமக்கு ஒரு காமனான ஸ்பிளிட் அப்படின்றது இருக்கும். அது எந்த வகையிலையும் திமுக கூட்டணியை பாதிக்காது அப்படின்றது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் தெரியும். இன்னைக்கு திருமாவளவன் கூட அதை வந்து ரீஇட்ரேட் பண்ணியிருக்காரு. நாங்க வந்து நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்றத உறுதியா சொல்றாரு. அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது அவர் தொடர்ச்சியா சொல்லிட்டே வர்றாரு. பட் அதை இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ்லையும் உறுதிப்படுத்துறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சீமானினுடைய முடிவு அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச அதிமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்களால ஒரு மெகா கூட்டணியை அமைக்க முடியாத ஒரு சூழலுக்கு அவங்க உள்ளாவாங்க. அதே நேரத்துல அதிமுக நீங்க சொன்ன மாதிரி ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும்னு அவங்க பிளான் பண்றாங்கன்னா இதுவரையும் அவங்களுக்கு சீமான ஒரு ஆப்ஷனா இருந்திருப்பாரு, இனிமே இல்லைன்றதை கிளியர் பண்றாரு. அப்ப எந்தெந்த கட்சிகளுக்கு டிமாண்ட் அதிகமாக போகுது, யாருக்கு வந்து பார்கெனிங் கெப்பாசிட்டி கூட போகுது அப்படிங்கிறதையும் பேசுவாங்க. இப்ப அந்த வகையில பார்க்கும்போது அதிமுகவுக்கு இப்ப நேச்சுரல் சாய்ஸா இருக்கிறது பாமக, தேமுதிக, இந்த 2 கட்சிகள். இதை தவிர்த்து பார்க்கும்போது புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் அவங்களுக்கு வாய்ப்பா இருக்கலாம். அப்ப இவங்க வந்து இன்னும் கூடுதலா இடங்களை கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவும் ஒருவேளை கூட்டணி ஆட்சி மாதிரியான கோரிக்கைகள் வந்தாலும் அதையும் பரிசீலனை பண்ண வேண்டிய ஒரு தேவை வரும் தானே. இல்ல நாங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க கேட்கல, இல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கலன்னு சொன்னா நாங்க வேறு வாய்ப்புகளை பார்ப்போம்னு சொல்லி கண்டிப்பா இந்த கட்சிகள்லாம் பேச வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி வந்து அதிமுக ஹேண்டில் பண்ணோம்? பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் சீமான் எடுத்த முடிவுன்றது ஒரு பெரிய பிளஸ் பார்க்கலாமா? நிச்சயமாக பெரிய பிளஸ்ஸா இருக்கும். இப்ப தேமுதிகவுக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அவங்களுடைய புருவன் வாக்கு சதவீதம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அவங்களுடைய பாப்புலாரிட்டி அப்படின்ற பேசிஸ்ல பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அவ்வளவு பாப்புலாரிட்டி, அவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது இல்லைன்றது புள்ளி விவரமா எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப பாமக பொறுத்தவரையில அவங்களுடைய டிமாண்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முன்னாடி வந்து பாஜகவுக்கு எவ்வளவு சீட்டு ஒதுக்குனாங்களோ அதே சீட்டு தான் வந்து பாமகவுக்கும் கிட்டத்தட்ட ஒதுக்குனாங்க, நியர்பை தான். இப்ப உங்களுக்கு பாஜக வந்து 40 இடங்கள் வரையும் கேட்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டிமாண்ட் எழுந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. இப்ப அந்த 40 இடங்கள் கேட்கும் பொழுது பாமகவும் நிச்சயமா அதற்கு நியர்பையாவது கேட்பாங்க. குறைந்தது 30-35 இடங்களாவது வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் எப்படி வந்து அதிமுக சமாளிக்க போகுது அப்படின்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணியில இருந்து யாரும் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு. இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோல யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இங்க வந்து ஒரு ப்ரூவனான ஓட் பேங்க் இருக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு கட்சிகளுக்கு இடையிலான அந்த ஓட் டிரான்ஸ்பர் அப்படின்றது ரொம்ப நேச்சுரலா நடக்குது. தொடர்ச்சியாக வெற்றி கூட்டணியாகவும் அது இருக்கு. செலவுகளை பொறுத்தவரையில திமுகவால செலவு செய்யக்கூடிய ஒரு வலிமை அதுக்கு இருக்குது அப்படின்றதுனாலையும் அவங்க வந்து வரமாட்டாங்க. 2வது திமுக கூட்டணியில இருந்து எப்படி வருவாங்க? ஏன்னா பாஜக இருக்குல்ல, பாஜகக்கு எதிராகத்தானே அந்த கூட்டணியை அவங்க அமைச்சிருக்காங்க. சோ தேசிய அளவுல அந்த கூட்டணிக்கு ஒரு பேர் இருக்கு, இந்தியா கூட்டணி அப்படின்னு. சோ அதனால வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கம்மி. இப்ப டிமாண்ட் யார் பக்கம் இருந்து வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாமகவுக்கு இது வந்து ஒரு ஜாக்பாட் மாதிரி பாமக வந்து அவங்களுடைய கேமை இன்னும் பெட்டரா பிளே பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இப்ப நீங்க அதிமுகவுக்கு இது ஒரு மேலும் ஒரு ப்ரெஷர் தான். இப்ப யாராவது வந்து கூட்டணி ஆட்சி தான் அமையணும், ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்ற டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா
அதிமுகவால இந்த நேரத்துல இந்த மாதிரியான சூழல்ல வந்து இக்னோரே பண்ண முடியாது. அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு செக் வச்ச மாரி. இப்ப நாம் தமிழர் கட்சி மாரியான கட்சிகள் உள்ள வருது, இல்ல அவங்க வந்து ஏதோ ஒரு சின்ன சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு இயல்பாகவே அந்த கூட்டணி கொஞ்சம் வலிமையான ஒரு கூட்டணியாக பார்ப்பவர்களுக்கு தெரியும். ஆ, ஒரு ஒற்றை முகமாக உங்களுக்கு வந்து திமுக எதிர்ப்பு அப்படின்றத நீங்க முன்னிலைப்படுத்த முடியும். இப்ப இந்த இடத்துல வந்து நிச்சயமா எல்லா ஓட்டுமே வந்து ஸ்பிளிட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது நான் சொல்றது எல்லா கட்சிகளுடைய வாக்குகளும் சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கும்போது நேச்சுரலா அது வந்து திமுகவுக்கு தான் அட்வான்டேஜா முடியும்னு நான் நினைக்கிறேன்.